வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே. இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே. இரத்த கோட்டை கட்டி என் குடும்பத்தை காக்க வேண்டுமே. இரத்த கோட்டை கட்டி என் பிள்ளைகளை காக்க வேண்டுமே. இரத்த கோட்டை கட்டி தொழில்களை காக்க வேண்டுமே. இரத்த கோட்டை கட்டி பயணங்களை ஆசீர்வதிக்கணுமே. இரத்த கோட்டை கட்டி என் வாழ்வை ஆசீர்வதிக்கணுமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி ரத்தத்திற்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோம். இரத்தத்தினால் நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மீது தீமைக்கு அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை, இந்த உலகத்தினுடைய எந்த மந்திர தந்திரங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்க பிள்ளைங்க மேல எந்த தீமைக்கு அதிகாரம் இல்லை. நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர். நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுகிற எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் அளித்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்து தயவு செய்து உங்களுடைய திருவிவிலியத்தை வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 5ஆம் அதிகாரம், யோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோபு 5:11. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகிறார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, யோபுவுடைய வாழ்க்கையில யோபு எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே இந்த வார்த்தையை அவர் பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். யோபுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருந்தது, நன்மைத்தனங்கள் இருந்தது, அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் அவளை சூழ்ந்திருந்தது ஒரு காலம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு காலம் வந்தது. அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய காலமாக அது இருந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறதுக்கு போல விதைக்கிறது ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், மகிழ்வதற்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம். என்ன, இப்படி காலங்களை கடவுள் வகுத்து அமைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப யோபுடைய வாழ்க்கையில ஒரு சறுக்கலான காலமாக இருந்தது, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது, தோல்விகளை கண்ட காலமாக இருந்தது, ஏமாற்றங்களின் காலமாக இருந்தது, அவமானத்தின் காலமாக இருந்தது. வாழ்க்கையில எல்லா மனுஷங்கள் விட்டுட்டு ஓடுற காலமாக அது இருந்தது. ஆனால் இந்த அனுபவத்தின் மத்தியில் தான் யோபு சொல்லுகிறார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை மீண்டும் நீங்கள் வாசியுங்கள். அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகிறார், அழுவோரை அவர் உயர்த்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை அவர் மையப்படுத்துகிறார். ஒன்று, தேவன் யார் அப்படின்னா அவர் மேலிடத்தில் அமர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரை? தாழ்த்தப்பட்ட, இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது பைபிள் சொல்கிறது, அழுவோரை அவர் என்ன செய்கிறாராம்? காத்து உயர்த்துகின்றார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், எந்த துயரத்தின் மத்தியில் இருந்தாலும், ஆண்டவர்
உங்க வாழ்க்கையை மேலான ஆசீர்வாதங்களின் மத்தியிலே அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், சில அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். சில நேரங்களில் உங்க மனசுல நீங்களே நினைச்சுக்கிடுவீங்க, ஒரு காலத்துல நல்லா இருந்தோமே, இப்படி புறக்கணிக்கப்பட்டுட்டோம், ஒதுக்கப்பட்டுட்டோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு கேள்வி பொருளாக மாறிவிட்டதே என்று நீங்கள் எந்த கலக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் இன்று ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தரப்போகிறார். ஆமென். உங்கள் ஆண்டவர் ஒரு மேலான இடத்துல, ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 75ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். நல்ல அந்த வார்த்தையை பாருங்க. கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும், அவரே ஒருவரை தாழ்த்துகிறார், இன்னொருவரை உயர்த்துகிறார். பாருங்க, தாழ்த்துவது உயர்த்துவது இது ஒருவேளை மனிதர்களுடைய கரத்தில் இருப்பதாக இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அது உலகத்தில் உள்ள எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க மேலான ஒரு பதவியில் இன்னைக்கு இருக்கும் பொழுது இதை இல்லைன்னா சில பேர் கீழே இருக்கிறவங்க நினைப்பாங்க, அவர் நினைச்சாருன்னா நம்மளை என்ன செஞ்சிடலாம், உயர்த்தி விடலாம், நம்ம இந்த பதவிக்கு வந்து விடலாம். இது உலகத்தில் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு செய்தியாக கூட இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவரிடமிருந்து தான் தீர்ப்பு வருகிறது, அவர் ஒருவனை தாழ்த்துகிறார், இன்னொருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? என்னை தாழ்த்துவதோ உயர்த்துவதோ அது யாருடைய கையில் இருக்கு? ஆண்டவருடைய கையில் இருக்குது. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், ஒரு மனவேதனையோடு சொன்ன செய்தி, ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் மற்றவங்களுக்கு நாங்கள் இருக்கிறத கொடுக்குற காலமாக இருந்துச்சு. எப்படின்னா எங்கள் அப்பா பார்க்கும் பொழுது அப்படியே சுற்றி வர வேலையாட்கள் இருப்பாங்க. பல பேருக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்ப்போம், வீட்டை சுற்றிலும் எத்தனையோ பேர் வந்து சம்பளத்துக்கு எவ்வளவோ பேர் வேலை செய்த காலம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து நாங்கள் பிறரிடத்திலே வாங்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நான் யோசித்து பார்க்குறேன், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை, உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் கையை விரல நீட்டினா போதும் 1000 பேர் வருவாங்கன்னு சொன்ன ஆள் இன்னைக்கு அனாதையாக கிடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளணும், எதுவும் நிரந்தரமானதல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வானத்தில் இருக்கிற மேகத்தை பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கண்ணை மூடி அப்படி திரும்புறதுக்குள்ள இந்த மேகம் என்ன செய்யுது? காணாமல் போயிடுது. இவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்கிற பதவி, உலகத்தில் இருக்கிற மேன்மை, இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தாழ்வை இதை நிர்ணயம் பண்றது யாரு? தேவன். தாழ்த்துகிறதும் அவர், உயர்த்துகிறவரும் அவர். எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம். முதல்ல தாழ்த்துவதும் உயர்த்துவதும் என்னுடைய கரத்தில் இருக்கிற இல்ல, என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது சங்கீதம் திருப்பாடல் 136ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம். திருப்பாடல் 136ஆம் அதிகாரம் 23வது வசனம். நல்ல கவனிங்க, நல்ல பாருங்களேன். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது. அப்ப நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மை நினைவு கூர்ந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, நம்மை நினைவு கூர்ந்தது யாரு? தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பணம் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு வீடு வாசல் இருக்கலாம், கொஞ்சம் ஏதோ ஒரு உத்தியோகம் இருக்கலாம்.
இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட நம்ம ஏதோ பெரிய அந்த உலகத்தில் நம்மளை மாதிரி ஆள்ல நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. ஒரு காலத்தில் நீங்க எங்க இருந்தீங்க, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எசையா பக்தன் அழகாக சொல்கிறார். நீங்கள் எடுத்து வாசிங்க எசையாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். எசையா 60 வாசிங்கம்மா. 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ கைவி நெகிழப்பட்டு, நல்ல கவனிக்கணும், நீ எப்படி இருந்த, நல்ல சொல்லுங்க, நீ எப்படி இருந்த, நீ கை நெகிழப்பட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல ஒன்னால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, எதுக்கும் உதவவே மாட்ட அப்படின்னு கை நெகிழப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரா இருந்தீங்க சொல்லுங்க. சொந்த ஃபேமிலியில உங்களுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். மிஸ்டர் தாவீது அப்படி நீங்க அவரை போய் பார்த்து கேட்டீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, தாவீதே நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு, எங்க அப்பாவே என்ன மறந்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். மிஸ்டர் யோசேப்பே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, அடையாம்பா கேட்கிற என் சகோதரர்கள் என்ன பாலும் கிணத்துக்குள்ள தள்ளிட்டாங்க, குழிக்குள்ள தள்ளி கொல்லணும் முடிவெடுத்துட்டான். ஆண்டவர் நினைவு கூர்ந்தாரு, 20 வெள்ளிக்காசு செஞ்சான், எகிப்துக்கு வித்து போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மிஸ்டர் யாக்கோபே நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா யாக்கோபு சொல்லுவாரு, என் சொந்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஓடி போனவன் பானா அப்படிம்பாரு அவரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்துல நீங்க யாரு, நான் யாருன்னா நாம எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், கை நெகிழப்பட்டவர்கள். சொந்த குடும்பத்திலே நமக்கு மதிப்பு இல்ல. கண்டிப்பா சொல்லணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு மதிப்பு கிடையாது, நம்ம வாழ்க்கையில நமக்கு மதிப்பு இல்லை. நம்மளை பத்தி தெரிந்தவர்களுக்கு நல்ல தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்ல, நீ யாரா இருந்தனா நீ கை நெகிழப்பட்டாய். இரண்டாவது நீ வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அடுத்து வாசிங்க, உன்னிடம் வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். உன் வழியை எவரும் எங்க போலையா சொல்லுங்க, உன் வழியாக யாரும் உன் பக்கத்துல வரவே முடியாது. ஏன் யாப்பா இவளா, இவ மூஞ்சில முழிச்சா சும்மா சொல்லுங்க, நான் சொல்றேன், சிலர் சொல்லாமலே போயிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. காலையிலே மூஞ்சில முழிச்சா என்ன கிடைக்காது, கஞ்சி தண்ணி கிடைக்காது. ஏப்பா இவளா வந்தாளா, ஐயோ முடிஞ்சது கதை, நல்ல நேரம், இவ மூஞ்சில முழிச்சா ஒண்ணுமே கிடைக்காது. இவனா ஜேம்ஸா, இவனா ஏப்பா ஆளை விடுங்கப்பா போவோம்ப்பா. இப்படி உன் வழியாக எவனு என்ன செய்யல. அதுல 3 பாயிண்ட் என்ன இருக்கு. ஒண்ணு கை நெகிழப்பட்டாய், வெறுத்து ஒதுக்கப்பட்டாய், உன் வழியாக ஒருத்தர் என்ன செய்யல, பயணிக்கல. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வெறுத்து கை நெகிழப்பட்டாய், ஒதுக்கப்பட்டாய், உன் வழியாக யாரும் பயணம் செய்யவே. ஏன் அடாடா இது பாலுங்கனருங்க, ஐயோ இதுவா, இது பிரயோஜனமே இல்லாத நிலம், ஐயோ இங்கயா இது வெறும் கரடு முரடான பாதை, இந்த பாதையில போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது என்று சொல்லுகிற அளவுக்கு நீ இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எந்த விதத்திலும் ஆசீர்வாதம் இல்லாதவள் என்று நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களால் நமக்கு ஒரு புறக்கணிப்பு வைக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, வாசிங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன், தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன். கை தட்டுங்க பாப்போம். யாராப்பா நீ இருந்த, கை நெகிழப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, உன் வழியாக ஒருத்தர் என்ன செய்யல, பயணம் செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க.
வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது நகோமி இந்த 3 காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில சொல்றா. நகோமியை பாருங்க, நகோமியுடைய பின்னால ரூத் வர்றா. ரூத்தை பார்த்து நகோமி சொல்றா, ஏன் பின்னால நீ ஏன் வர? ஏன்? நான் யாருன்னா கடவுளால கைவிடப்பட்டவா. கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? வேதனைக்கு உரியவளாக அவர் என்னை மற்றவங்க பார்வையில எப்படி ஒதுக்கப்பட்டவளாக மாற்றிவிட்டார். 3வது சொல்லுவா, நீ ஏன் கூட வந்தா உனக்கு ஒரு நன்மையும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட 3 உங்களுடைய சிந்தனையில, உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள்ல நீங்கள் ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, கை நெகிழப்பட்டு, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நானோ உன்னை பெருமைப்படுத்துவேன். கை தட்டுங்க பார்ப்போம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஆண்டவர் யோசேப்பை பெருமைப்படுத்தினாரா? பெருமைப்படுத்தினார். தாவீதை பெருமைப்படுத்தினாரா? பெருமைப்படுத்தினார். யாக்கோபை பெருமைப்படுத்தினாரா? ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வேதத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர் உயர்த்தி அவர்களை பெருமைப்படுத்தினார். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் திருப்பாடல் 145 அதிகாரம். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 145 அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? தடிக்கி விழுந்த யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. தடிக்கி விழுந்த யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எங்க கஷ்டப்படுகிறீர்களோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டீர்களோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் உங்களுக்குரிய உயர்வின் பாதைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. கடவுளுடைய திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்தி மகிழச் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, தாழ்த்தப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். சொல்லுங்க, தாழ்த்தப்பட்ட யாவரையும் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துகிறார். உயர்த்துவது அவருடைய கிருபை. ஆமென். இந்த உலகத்தில் நீங்க எந்த மனுஷனா இருக்கட்டும், அவனை யார் தள்ளிவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும் தேவன் அவர்களுக்குரிய உயர்வை அவர் கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இந்த உயர்வை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்தில் என்ன செய்வானா? கொடை பிடிப்பானா. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, சிலருடைய வசதிகள் கூடும் பொழுது, சிலர் உயர்வை சந்திக்கும் பொழுது என்ன செய்யறதில்ல தெரியுமா? அந்த உயர்வின் பாதையை அவங்க கவனிப்பது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்திலே தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்போ அந்த பார்க்கும் பொழுது அந்த பையன் நல்லா படித்தவன், நல்ல பக்தியோடு ஜபத்திலலாம் இருக்கக்கூடியவன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த பையனை பாருங்க, அந்த பையனுக்கு அவங்க அப்பா பெண் பார்த்தார். பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை எப்படி எடுக்கிறான்னா, வசதியாக, அவன் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், வசதியான ஒரு குடும்பத்தில் பெண் பார்க்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை அவர் சொன்னார், என் பையனுக்கு நல்ல ஒரு மீடியமாக, ரொம்ப நகை போட வேண்டாம், ஆனால் அந்த பெண் எப்படி இருக்கணும்னா, எங்கள் குடும்பத்தை இணைக்கிற என்னுடைய மகன் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பமாக ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க.
இப்போ அவங்க பார்த்த பொழுது ஒரு குடும்பம் அவர்களுக்கு பிடித்தது. அந்த பெண்ணை பார்த்தாங்க, ரொம்ப பரம ஏழை, என்ன ஏழையான ஒரு குடும்பம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த நகையோ எதுவுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம், கல்யாண செலவு மேற்கொண்டு நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்து கொள்ளுகிறோம் என்று திருமணம் முடிந்தது. ரொம்ப அற்புதமாக அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை உண்டோ எல்லாம் செய்து அந்த திருமணத்தை முடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே வர்றா, நல்ல ஸ்நேகமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அல்லேலூயா. ஆனால் அந்த பெண் என்ன நல்லா கவனிக்கணும், ஒரு உயர்வுக்கு வந்துட்டா. சத்தமாக சொல்லுங்க, எங்கே வந்துட்டா? அவள் யாராக இருந்தானா ஒரு சாதாரண ரொம்ப பரம ஏழை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு மட்டுமே ஒரு சாதாரண ஒரு 10 கோடி ரூபாய்க்கு என்ன இருக்கும், சொத்துக்கள் இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டான், நல்ல காரு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்ச நாட்கள் ஆகுது, ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பிள்ளை அந்த தன்னுடைய கணவனை எப்படியாவது இவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், விலக்கிடணும், பிரிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாள். பல விதத்தில் அவள் டார்ச்சர் பண்ணுறா. முதல்ல அன்பாக இருந்தவள் கொஞ்ச காலத்தில் இந்த வசதி வருமானம் இவைகளெல்லாம் பார்த்த உடனே இந்த ஒரே ஒரு பையன், அந்த ஒரு பையன்தான் அவங்க பெற்றோருக்கு கிடைத்தது, அவனுக்கு ஒரே மகன் தான். ஆனால் அந்த பெற்றோர் இந்த வீட்டுக்குள்ள நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அவள் சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறா, எப்படியாவது இவங்களை வெளியேற்றணும், இல்லை நம்ம வெளியே போவோம். பாருங்கள், கடைசியில் பிரச்சனை ஆகி நான் உங்க கூட வாழவே மாட்டேன் என்று இன்னைக்கு தனியாக அவள் கிடக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டா, அவனுக்கு வேற ஒரு மேரேஜ் பண்ணி அந்த குடும்பம் இதாகிட்டான். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அவளுடைய நிலைமை எப்படின்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தது, அந்த நல்ல வாழ்க்கை என்ன செய்ய முடியல, அவளால் காப்பாற்றி கொள்ள முடியலை. ஒரு உயர்வான வாழ்க்கை அவங்க கொடுமைப்படுத்தலை, ஃபாதர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எத்தனையோ பேர் அவள்கிட்ட பேசுகிறாங்க, ஏம்மா எனக்கு என்னம்மா பிரச்சனை, இல்லை இல்லை அவன் எனக்கு சொந்தம், அவன் மேலே அவங்களுக்கு உரிமை இல்லை. யாருக்கு உரிமை இல்லை? அப்பா அம்மாவுக்கு உரிமை இல்லையா? ஏம்மா சாப்பிடுன்னு சொன்னது தப்பாம்மா, ஏம்மா போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறது தப்பாம்மா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி தப்பாம்மா, தப்பா நீங்க பார்க்குறீங்களே, தப்பாது. எப்பா கொஞ்சம் போயிட்டு சீக்கிரம் வாங்கப்பா 2 பேரும் அப்படின்னு சொன்னால் ஒரு உரிமையா? என்னையா இது? எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துகிறார். ஆமென். நீங்கள் உங்களுக்கு ஜாப்பில் வேலை காரியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எல்லாத்திலுமே கடவுள் மனுஷனுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த உயர்வை அநேகர் தக்க வைத்துக் கொள்வது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் நன்றாக இன்னைக்கு கவனிக்கணும். கடவுள் உயர்த்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் தாழ்த்துகிறார். அப்ப உயர்த்துவது யாரு, தாழ்த்துவது யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். நீ உயர்வையும் தாழ்வையும் நீ சந்திக்கிறதுக்கு கடவுள் முன்னால் நின்றுதான் ஆகணும். உன்னை உயர்த்துவது தாழ்த்துவது கடவுளுடைய கரத்தில் இருக்கு. அந்த உயர்வை நீ தக்க வைக்கணும்னா இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளணும். என்ன தெரியுமா? நீதிமொழிகள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் எடுத்து வாசிங்கப்பா. நீதிமொழிகள் 3:34. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் செருக்குற்றவர்களை இகழ்ச்சியோடு நோக்குகிறார். அப்ப அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் ஆணவப்படுகிறவனாக அகங்காரத்தோடு வாழ்கிறவனாக இருக்கும் பொழுது கடவுள் முன்னால அவனுக்கு எந்த இரக்கமும் கிடைக்காது. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனா செருக்குற்றவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறவே நீ பாருங்களேன், மனித வாழ்க்கையில ஆணவம் தான் அவர்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது. அகங்காரம் நிறைந்த மனிதர்கள், ஆணவம் நிறைந்த மனிதர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஏழ்மை மாறணும், கண்டிப்பா மாறும். என்னுடைய கஷ்டங்கள் தீரணும், கண்டிப்பா தீரும். நான் ஒரு அடிமையை போல இருக்கிறேன், என்ன ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். ஆனா இதை நிறுத்தணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னா தாழ்ச்சி வேண்டும். கை தட்டுங்க பார்ப்போம். என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? தாழ்ச்சி இல்லாம நீங்க இந்த உலகத்தில் உயரவே, ஒருவேளை அப்படி உயர்ந்தாலும் ரொம்ப நாள் அந்த உயர்வு நிலைச்சு நிற்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் தலகால் புரியாம என்ன செய்றாங்க, ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த ஆட்டம்லாம். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னால் அவங்க ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாள் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, செருக்குற்றவரை அவர் சிதறடிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. செருக்குற்றவரை சிதறடிக்கிறார். வலியோவர்களை வெறுங்கையராக ஆண்டவர் மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, நம்ம பின்னால ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது இப்படின்னு தலகால் புரியாம ஒரு கூட்டம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் ஒரு நாள் காணாம போயிடும். ஏன்? இந்த உலகத்தில் நிலையாக நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால், உயர்வின் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் அனுபவமாக மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் செருக்குற்றவர்களை தாழ்த்துகிறார். ஆண்டவர் தாழ்ச்சி உள்ளவர்களை மேன்மைப்படுத்துவார். யாரை மேன்மைப்படுத்துவார்? தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு என்ன வேணும்? மனத்தாழ்மை வேண்டும். மனசுல தாழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சில பேர் தாழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க, நடிப்பாங்களா? உங்க காலை இப்ப நான் மிதிச்சிட்டேன், என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர், கூட 2 மிதி, நல்ல மிதிங்க, சோத்திரம். உங்க வீட்டுக்காரர் மிதிச்சிட்டார், என்ன செய்வே? சொல்லுக்கா. உங்க வீட்டுக்காரும் காலா டபக்குன்னு மிதிச்சிட்டார், என்ன செய்வே? அக்கா அழகா சொல்லுது, கண்ணு தெரியாமலா இருக்கிய, எங்கேயா புதடிலையே கண்ணை வச்சிருக்க, எதையா யாரையா நினைச்சிட்டா இருக்க, அப்படி வரும். பேச அழகா பேசல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க 4 பேர் மிதிச்சாலும் சரி, 5 பேர் மிதிச்சாலும் சரி, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரதர் என்ன தாழ்ச்சி. அல்லேலூயா. ஆனா சொந்த வாழ்க்கையில தாழ்ச்சிக்கு இடமே. சொந்த வீட்டுக்குள்ள தாழ்ச்சி இருக்குமா? சொல்லுங்க. சொந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு நீங்க பாருங்க, சின்ன உதாரணம் உங்களே செக் பண்ணிக்க. வீட்டுக்காரரு நீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க, என்ன சாப்பாடு பரிமாறும் போது, ஏம்மா என்ன உப்பு கூடிட்டோ அப்படின்னு கேட்காரு, நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? என்னங்க ஏதோ மறந்து போய் இருந்துச்சு, கூட ஒரு கை உப்பை போட்டுட்டேன், நாளையிலேருந்து சரி பண்ணிக்கிறேன், அந்த சாப்பாடு ஓரமாக வைங்க, கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு என்ன செஞ்சிடும், சரியாக போயிடும், அப்படி சொல்லுவீங்க. அப்படி தானே? நான் சொன்ன மாதிரி அம்மா சொல்லுவேன். என்னெல்லாம் வரும், யாரெல்லாம் வருவா தெரியாது. சும்மா சாதாரணமா இதெல்லாம் படிக்கிறதாங்க ஆன்மீகம். ஏன்? என்னால என்ன வைத்தத நான் செய்தத ஒரு குறை கண்டுபிடித்து விட்டால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. யார பார்த்து சொன்ன? பிரைஸ் தி லார்ட். உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதானே, இங்கே வந்து சாப்பிட சொல்லு. அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்
நம்முடைய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய போலித்தனமான தாழ்ச்சியை கடவுள் விரும்பவே இல்லை. போலித்தனமான தாழ்ச்சிகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுதுன்னா கால்லாம் கழுவாங்களா? துப்புரவு பணியாளர்கள் கால்களை என்ன செய்கிறாங்க? கழுவுறாங்க. என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் போடுற வேஷம். இந்த வேஷம் போடுற உலகத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதை மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நிறைய நடக்கும். பிரைஸ் தி லார்ட். 4 பேருக்கு ஃபோட்டோவுக்கு எதையாவது செஞ்சு தங்களை ரொம்ப நல்லவர்களாக, நீதிமான்களாக, தாழ்ச்சி நிறைந்தவர்களாக காமிக்கிற ஒரு பொல்லாத கேரக்டராக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நமக்கு தாழ்ச்சியை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வை நான் தக்க வைக்க வேண்டும் என்றால், இறைவன் தருகிற அந்த உயர்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தாழ்ச்சி அவசியமாக தேவைப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அதனாலதான் பாருங்க, பைபிள்ல 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 13-14வது வசனம் நல்ல கவனிக்கணும். 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14வது வசனம் எடுத்து வாசிங்க. நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், கொள்ளை நோயை அனுப்பினாலும், ஆண்டவர் சொல்றாரு, வெட்டுக்கிளியை அனுப்பினாலும், கொள்ளை நோயை அனுப்பிட்டாலும், மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமை உற்று தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி இறந்து மன்றாடி, நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொல்ற என் மக்கள் சிறுமை உற்று என்ன வரணும் அப்படின்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குதுன்னா, தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும், தங்களை தாழ்த்தணும். ஜெபம் கேட்கப்படணும்னா, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னால உங்களை தாழ்த்தணும். கடவுளுக்கு முன்னால உன்னை தாழ்த்து. பிரைஸ் தி லார்ட். 100 தலைவர் அழகாக சொன்னார், நீர் என் இல்லத்திற்கு வர நான், அழகா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, நான் ஒருத்தனை வான்னா வர்றான், போனா போறான். நான் ஒரு கட்டளைக்கு அடிமை அணிந்தவன், என்னுடைய கட்டளைக்கு அடிமை நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை அங்கிருந்து சொல்லுங்க, என் ஊழியன் அவனுடைய தாழ்ச்சி ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்கள் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் உங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு என்ன வேணும்னா தாழ்ச்சி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆணவம் அகங்காரத்திற்கு பஞ்சமே. சொல்லுங்க, ஆணவத்துக்கு பஞ்சமே இல்ல. சொல்லுங்க, ஆணவத்துக்கு பஞ்சமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க தயவு செய்து பாருங்களேன், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எங்க இருக்குங்கிறது தெரியும். கொஞ்சம் வேகமா சில பகுதியில் மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கண்களிலே இருமாப்பு, பார்வையிலே ஆணவம், இத்தகைய மக்களும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கண்கள்ல என்ன இருக்கு சொல்லுங்க, கண்கள் என்ன இருக்கான், இருமாப்பு. சிலருடைய பார்வையே எப்படி இருக்கும், அகங்காரம், ஒண்ணுமே இருக்காது. ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரியே சில பேர் என்ன செய்வாங்க, பாசாங்கு போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் தப்பா எடுத்துக்கிடாங்க. ஒருத்தர் பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த நபருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பிரதர் சொன்னார், அவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் உதவி செய்யணும்னு இப்போ வந்து கேட்குறீங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு உதவி செய்ய போய்
ஏன்டா இவங்கள்ட்ட போய் நம்ம இதை கேட்டோம் அப்படின்னு நினச்சிங்க. வருத்தத்தோட நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொன்னார், அவங்கள்ட்ட உண்மையிலே பொருளாதாரத்தில் கஷ்டம், பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன இல்லை, வருமானம் இல்லை. அப்போது எனக்கு சில பேர் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அப்போ நானாக என்ன பண்ணேன்னா, நானும் என் மனைவியும் போய் நாங்கள் கேட்டோம், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, உங்கள் பிள்ளைய என்ன செய்யணுமா, படிக்க வைக்கணுமா. அவங்க அந்த அந்த ஐயா பார்த்தாரு பாருங்க, ஒரு பார்வை. யார் சொன்னா? பிரைஸ் தி லார்ட். இவங்க செய்ய போனது உதவி. ஆனால் அவர் பார்வையிலே இவங்க 2 பேரும் சொன்னார், பார்வையிலே எங்களை எரிச்சிட்டாரு பிரதர். உதவி செய்யணுங்கிற மனசே எங்களுக்கு கிடைச்சிட்டு இல்லாம போயிட்டு. இன்னைக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய பார்வையில் இன்னைக்கு எனக்கு இருக்கணும் இருமாப்பு. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் உயர முடியல தெரியுமா? சில பேர் பாருங்க, மேலான அதிகாரிகள் இருப்பாங்க, ஆனா அவங்ககிட்ட போய் அவங்கள தாழ்த்தினாங்கன்னா வேலை என்ன செஞ்சிடும், ஈஸியா முடிஞ்சிடும். சிலர் பாருங்க பார்வை தோரணையா இருப்பாங்க. என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா உங்களுடைய பார்வை மிக மிக முக்கியமானது. சில நேரங்களில் கணவன் மனைவியோட பார்வை 2 பேர் பார்வையை பிரச்சனையை கொண்டு வந்துடும். கொண்டு வந்துடும். சிலர் பார்வையே பாருங்க, கணவன் மனைவியோட அந்த சாந்த பார்வை, தாழ்ச்சி நிறை. அதான் நீங்க மாதா சுரூபத்துக்கு முன்னால போய் நில்லுங்க. மாதா சுரூபம் தாங்க, ஆனால் எல்லா சர்ச்சிலையும் மாதா சுரூபத்துக்கு முன்னால போய் நில்லுங்க. நீங்க பாருங்க, மாதா சுரூபத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த சுரூபத்தினுடைய அந்த மாதாவுடைய முகத்தை நீங்க பாருங்க, மிகவும் அப்படி சாந்தமா தாழ்ச்சியா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க பிரச்சனை என்ன? கண்களில் என்ன இருக்கு? இருமாப்பு. குடும்பங்கள்ல இந்த இருமாப்பு, கண்கள்ல இருமாப்பு. மாமியார் வந்து ஏமா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா அப்படின்னு கேட்டா, இந்த பார்வையிலே மாமியார் செத்துருவா. அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, வாயே பேசாது. பக்கத்தில் கழிச்சு உங்க வீட்டில் வாய் பேச, கண்ணு பேசுதா? உங்க வீட்டில் வாய் பேச, கண்ணு பேசுதா? 2மே பேசாதா? சிலர் வீட்டில் இல்லை, பலர் வீட்டில் வாய் பேச, கண்ணு பேசுதா? என்னம்மா காப்பி? ஒன்றும் இல்லைம்மா, சட்டையை போட்டு வெளியே போயிடுவார். காப்பி முடிஞ்சுது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. இது ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு மட்டும் சொல்லல, ஆண்களுக்கு அதிகமாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண் இருமாப்பு நிறைந்த பார்வை. அப்படின்னா பார்வை என்ன? என்னங்க இந்த கடையில் போய் ஒரு 50 தேங்காய், ஒரு 10 தேங்காய் வாங்கினது இல்லைங்க, நானே வாங்கிட்டு வந்தது. ஏன் என்ன யார பார்த்த அப்படிங்கிறது. இது இப்போ யாருக்குள்ளே வந்துட்டா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்துட்டா, டேய் அம்மா என்ன அப்படின்னா வந்துட்டாம்மா. பிள்ளைகளுக்கு பார்வை எப்படி இருக்கு? கண்ணு பேசுது. என்ன வாலிப வயசு அப்படிங்கிறான். பார்வையில் பாயே பேசாது. இப்போ இருமாப்பு நிறைந்த பார்வை. சரி, என்ன நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அல்லேலூயா. 2வது பைபிள் சொல்லுது, வாசிங்க. என்னது அதுல? இருமாப்பு நிறைந்த பார்வை. இன்னொன்னு ஆணவம். ஒருத்தர் ஆணவம், இருமாப்பு நிறைந்த பார்வை. கண்களின் இருமாப்பு, பார்வையில் கண்கள் என்ன இருக்கு? இருமாப்பு, பார்வையில் என்ன இருக்கு? ஆணவம். 2ம் எது இருக்குன்னா அந்த பார்வையில் இருக்கு. 2 இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இந்த இருமாப்பு நிறைந்த பார்வை, இருமாப்பு பார்வையில் இருமாப்பு, கண்கள்ல இருமாப்பா, கண்கள்ல இருமாப்பு, பார்வையில் ஆணவம். சரி, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருங்க? உங்க கண்ணை சரி பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடிச்சிடுங்க, உங்க கண்ணை கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா தாழ்ச்சின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? தாழ்ச்சின்னா என்னது நிறைய பேர் நினைக்க தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு ஜால்ரா போடுறது தாழ்ச்சின்னு நினச்சிடாத. சொல்லுங்க, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்குல்ல, இதை மாதிரி ஆதாயத்துக்கு ஜால்ரா போடுறது பேர் என்னது இல்லை?
தாழ்ச்சி கிடையாது. உடனே அப்படி நினைச்சிடாத. பிரைஸ் தி லார்ட். தங்கள் ஆதாயத்துக்காக சிலர் கூண கும்பிடு போடுவானே, அந்த இது தாழ்ச்சி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. தாழ்ச்சி என்பது வேறு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து சீராக்கில எடுத்துக்கொள்ளுங்க. சீராக்கில ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. சீராக் 10ஆம் அதிகாரம், சீராக் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிங்க. சீராக் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாவமே ஆணவத்தின் தொடக்கம். என்னது பாவம்? யாருக்குள்ள பாவம் இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க சொன்ன அந்த இருமாப்பு, பார்வை, கண்கள்ல இருமாப்பு, பார்வையில் ஆணவம். இப்ப பைபிள் சொல்லுகிறது இந்த கண்களை பத்தி ஏன் ஆண்டவர் பேசினாரு? ஹலோ, கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கண்களை பத்தி ஆண்டவர் ஏன் பேசினாரு? முதலாக மனிதனுடைய வீழ்ச்சி எதில இருந்து ஆரம்பிச்சது? கண்கள்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. அல்லேலூயா. முதலாக மனிதனுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சது? கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சது. எங்க? ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் அந்த மரத்தின் கனியை காண்பித்து என்ன பண்ணா? இதை சாப்பிடுங்க, நீங்கள் அவரை போல மாறுவீர்கள், நீங்க சாக மாட்டீங்க. இப்ப பாருங்க, பாவத்தின் தொடக்கம் என்னன்னா ஆணவம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் சில சொல்றாங்க, நான் படிச்சேன். நீ ஏன்பா படிக்கிறேன்னு ஒரு தம்பிட்ட கேட்டேன். அவன் சொன்னா, நான் படிக்க ஏன் தரம் படிக்கேன், என் வாழ்க்கையில் நான் படித்து முடிச்சேன்னா நான் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்ட போகிறேன். இவன் படிக்கிற நோக்கம் என்ன? அடுத்தவங்களுக்கு பாடம் புகட்ட போகிறானா? உங்களுக்கு இதுக்கு சொன்னோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டாம். அதனால் சிலருடைய வாழ்க்கையில் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு பாடம் புகட்டுவாங்க. எதுக்கு? அவங்கள பந்தாடணும், அவங்கள ஒரு நாள் என் கையில் அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டணும், நான் யாருங்கிறத நிரூபிக்க போறேன். யாருக்கு இப்ப நிரூபிக்க போற? இன்னைக்கு நிறைய பேர் இப்படியே வாழ்க்கையில் கடைசியில் நினைச்சுக்கிறாங்க, நிரூபிக்க போறேன்னு பரிதாபமா நிர்மூலமாகி போறாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஏவாள் கண்களின் இருமாப்பு, கண்களின் இருமாப்பு, பார்வையில ஆணவம். எப்படி பார்த்துருப்பா? சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியோ, என்ன மண்ணுல இருந்து ஏயா படைச்சா, தங்கத்துல இருந்து படைச்சிருக்கலாம்லான்னு கேட்போம்ல. சில பிள்ளை கேட்பாப்புல, நீயும் கலரா இருக்க, அப்பாவும் கலரா இருக்காரு, ஏன் கருப்பா பத்த? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலான்னு அவன் நினைச்சிருப்பா. ஆனா என்னாச்சு? பைபிள் சொல்கிறது, ஆணவமே, சரி பாவமே ஆணவத்தின் தொடக்கம், அதிலே மூழ்கி போனவர்கள் எதை உண்டாக்குறாங்க? எதை உண்டாக்குனாங்க? சத்தமா சொல்லுங்க, எதை உண்டாக்குனாங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாமே ஏவாளே, நீங்க 2 பேரும் ஜீன்ஸ் பேண்ட்டும் தங்க சட்டையுமா போட்டிருந்தீங்க? இல்ல. எப்போ பாவம் செஞ்சு இருமாப்பு வந்ததோ, அந்த இருமாப்பினுடைய விளைவான பாவம் உள்ள வந்ததோ, அவங்க 2 பேரும் எப்படி ஆயிட்டாங்க? நிர்வாணி என்று ஆடைகளை, மரக்கிளைகளை எடுத்து அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சாங்க. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, இருமாப்பு அருவருப்புகளை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருமாப்புடைய முடிவு என்னவாகும் தெரியுமா? அருவருப்புக்குள்ள கொண்டு வரப்போகுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இருமாப்பை நீங்கள் வளர விட்டுட்டீங்கன்னா, ஆணவத்தை வளர விட்டுட்டீங்கன்னா, அகங்காரத்துக்கு உரியவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னா, அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? படிச்சிருங்க. இருமாப்பு, சரி, பாவமே, ஒருத்தர் மட்டும் படிங்க, நான் முடிச்சிருந்தேன். பாவமே ஆணவத்தின் தொடக்கம், அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர், இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது, பிரைஸ் தி லார்ட், அவர்கள் மீது
பேரிடர்களை வரவழைப்பாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் மேல பேரிடர்கள் வருகிறது? நினைச்சு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்திக்கிறோம்ங்கிற சொல்றல. பக்திமானா இருக்கலாம், ஆனா ஆணவக்காரனா இருக்கக்கூடாது. பக்திமானா இருக்கிறாங்க, ஆனா உள்ள என்ன இருக்கு? ஆணவம் இருக்கு. ஜெபம் பண்றவளா இருக்கு, ஆனா உள்ள என்ன இருக்கு? ஆணவம் இருக்குது. நீங்க நிறைய பாருங்க, ஜெபம் பண்றவங்களுக்குள்ள ஆணவம், ஜெபம் பண்றவங்கிற திமிரு. பக்கத்தில் ஜெபம் பண்றவங்கிற திமிரு. ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாரு? எந்த கடவுள்? அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களுக்குள்ள இப்ப என்ன வந்துட்டு? திமிரு. என்ன திமிருடைய விளைவு என்ன? ஃபாதர் சரியில்லை பிரதர், சிஸ்டர் சரியில்லை பிரதர். ஆடா மோதேவி, நீ சரியா இருக்கிறியா? ஏன் உள்ள என்ன வந்துட்டு? ஆணவம் வந்துட்டு. யாரும் சரியில்லை, நம்ம மட்டும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஜெபம் பண்றவங்களுக்கு வந்திருக்கிற திமிரு, நான் சரி மற்றவங்க சரியில்லை. எப்படி ஆயிட்டு? நான் பரிசுத்தவதி, நீங்களாம் பாவிகள். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, இல்லைன்னா கீழே விழுந்துருவ. ஏற்கனவே விழுந்து தான் கிடக்கிற. அல்லேலூயா. ஒரு நாளும் மற்றவங்கள தீர்ப்பிடாதீங்க, ஒரு நாளும் மற்றவங்களை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க, ஒரு நாளும் மற்றவங்க பாவி குற்றவாளி நீங்கள் சொல்லுவீங்கன்னா தேவன் உங்கள் மீது பேரிடர்களை வர வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு தெரியணும், நாம் இந்த உலகத்திலே நாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தாழ்ச்சி என்பது தொடக்கம் முதல் அது என்ன செய்யுதுன்னா, இன்னைக்கு அநேகர் பாருங்க, தாழ்ச்சிக்கு வருவதற்கு பதிலாக தேவனை அவமதிக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தாழ்ச்சியா வாழ வேண்டிய ஜனங்கள் எப்படி ஆயிட்டாங்க? தாழ்ச்சியை விட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பைபிள்ல ஒரு சம்பவம், ஒரு பகுதியை நான் காண்பிக்கிறேன். திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 16 8வது வசனம், 16ல 10 11, அதே இதுல 17 21. இதனுடைய சம்பவம் என்ன அப்படின்னா, நான் வசனத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டா, அந்த 16ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு 16 8 10லேருந்து 11 17லேருந்து 21 வாஸ்து பார்த்துக்கோங்க. எழுதிட்டீங்களாப்பா? சரி. இதுல என்ன இருக்குன்னா, இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பாருங்களேன். சில நேரங்களில் சில பேருக்கு ஒரு நபர் வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் அவருக்கு நுரையீரல் பாதிப்பு வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. என்னது? நுரையீரல் பாதிப்பு வந்துட்டு. நுரையீரல் பாதிப்பு வந்தது காரணம் என்னன்னா, அவருக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் அதிகமான, அது என்ன, சிகரெட்டு குடிக்கிறது தப்பு, பாவம். இப்போ சிகரெட்டு குடி பழக்கம் என்னெல்லாம் உண்டு எல்லாம் குடிச்சிட்டான், ஆஸ்பத்திரியில் கிடக்கான். எப்பா கவலைப்படாதப்பா, நல்ல மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாப்பா, கடவுள் ஒன்று என்ன செய்வார்? மன்னிப்பார். நான் கேட்குறேன், இந்த கடவுளையா? என்ன கடவுளை? கடவுள் இருக்கானா? கடவுள். அந்த கடவுள் இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட வியாதிலாம் வந்திருக்குமா? என்னை விட டெய்லி 100 சிகரெட் குடிக்கிறவனுக்குலாம் வரல, எனக்கு போய் வந்துட்டு எப்பா இப்போமாவது என்ன செய்யி மனம் திரும்பினா, இப்போமா என்ன செய்கிறான்? யாரை தான் திட்டுறான்? சொல்லுங்கள், யாரை தான் திட்டுறான்? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், யாரை தான் திட்டுவாங்க? சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, தட்டி தடவியாவது நீ யார்கிட்ட வரணும்? அதுக்கு தான் சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ இப்படியாவது மனம் திரும்பி இப்படியாவது கடவுள்கிட்ட வந்து சேருவேன்னு. ஆனால் இது என்ன நடக்குது? நீங்கள் படித்து அந்த வசனத்தை படிச்சிங்களா? பிறகு படிங்கண்ணே. தட்டி தடவியாவது வருவான்னு பார்த்தா இவர்கள் வருகிற பிரச்சனைகளை கூட தேவன்கிட்ட போகிறதுக்குரிய வழியாக கருதாம
தேவனை அவமதித்தார்கள். என்ன செஞ்சாங்களா? ஆண்டவரை அவமதிக்கிறாங்க. என்ன பெரிய கடவுள், கடவுள் இருந்தா என் பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்குமா கேட்குறாங்களா? கடவுள் இருந்தா என் புருஷனுக்கு இப்படி, அவன் டெய்லி டாஸ்மார்க்ல காலையிலே மத்தியானம் சாயங்காலம் குடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? அவன் சாவ தானே செய்வான். பிரைஸ் தி லார்ட். சில அக்காமார் இருக்காங்க, என் வீட்டுக்காரர் வெளியெல்லாம் குடிக்க மாட்டார், எங்கே குடிப்பார்? வீட்டுக்குள்ளேயே குடிப்பார், நானே வாங்கி கொடுத்துருவேன். ஒரு அம்மாலாம் இப்படியே சொல்லுது, எனக்கு அவன் காசு கொண்டு வந்து கொடுத்தா போதும், அவன் எவ்வளோ குடித்தா நமக்கு என்ன, பிறகு சாவு கிடக்கான் அப்படின்னா ஆண்டவர் எங்களை சோதித்து விட்டாரே. கடவுளுக்கு கண்ணு இருக்கிறதோ? கடவுளுக்கு இதை தான் போட்டிருக்கு. நீ படித்த பசங்க நீ படித்தா அதுக்கு தெளிவாக விளக்கம் தெரியும். மனமாறதுக்கு தகுதி, மனமாற மனசு இல்லை. கடவுளை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? பழித்தார்கள். கடவுளை, கடவுள்கிட்ட திரும்பி வானா கடவுள்கிட்ட திரும்பி வர மனசு இல்லை, என்ன செய்யறான்? கடவுளை பழிக்கிறான். இதுதான் இந்த கூட்டம், இருமாப்பு பிடிச்ச கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நல்ல கவனிக்கிறீங்க, கடவுளை துன்பத்தின் மத்தியிலும் கூட அவமதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. ஏன்? இருதயத்தில் அவ்வளவு செருக்கு, மனம் திரும்ப மனசே இல்லை, தாழ்த்துவதற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். 2 பேர் சிலுவையில் தொங்குனானா சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களை மன்னியும். இவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, என்னையா நீ உன்னையும் விடுவிச்சுக்கோ எங்களையும் விடுவி. அகங்காரத்தின் சப்தம். இன்னொருத்தன் சொன்னா, ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? தாழ்ச்சி. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நமக்கு தேவை தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அந்த கெட்ட கல்லனை போல, ஏவாளை போல உங்க வாழ்க்கை அழிச்சிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, பைபிள் நமக்கு சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்லா கவனிக்கணும். நீங்க 1 யோவான் 2:16 படிமா. 1 யோவான் 2:16வது வசனம் படிமா. ஏனெனில் உலகு சார்ந்த உலகு சார்ந்தவைகளான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். யார்கிட்ட இருந்து வருது? அப்ப ஆணவம் யார்கிட்ட இருந்து வருது? சாத்தானிடமிருந்து வருகிறது. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வருது? ஏமா ஆணவம் யார்கிட்ட இருந்து வருது? நான் யார் தெரியுமா, என் லெவல் என்ன தெரியுமா, நீ பேசுறேன்னா உனக்குள்ள இருந்து யார் பேசுறா? சாத்தான் பேசுறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உலகு சார்ந்தவையான செருக்கு, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செருக்கு, இதெல்லாம் யாருக்குள்ள இருந்து வருதுன்னா சாத்தானிடமிருந்து வருகிறது. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வருது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்துல நீங்க போய் கடைசி தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க, தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க இந்த உலகத்துல வந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க, உலகத்தை என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஆணவத்தை கற்றுக்கொள்ள முடியும், அகங்காரத்தை கற்றுக்கொள்ள முடியும். நிறைய இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இணையதளங்கள் வழியாக எத்தனையோ வருகிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆணவம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தாழ்ச்சிக்கு இடமே இல்லை. அரசியல்வாதி, சினிமா நடிகர்கள், அவன் இவன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அகங்காரத்தை வளர்க்குறதுக்கு உரம் போட்டு வளர்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகளுக்கு அகங்காரம் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யுது? மீடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த தாழ்ச்சியை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? தாழ்ச்சி எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. தாழ்ச்சியை நீங்க இந்த உலகத்தில் போய் என்ன செய்ய முடியாது. ஏன்னா உலகம் யார்கிட்ட வருது? உலகத்திலிருந்து வருகிறதுன்னு ஆணவம், செருக்கு, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா சாத்தாண்ட இருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப உலகத்திலிருந்து வரக்கூடியது ஆணவம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ரொம்ப அதிகமாக மேக்கப் பண்ணி போறோம். யாருக்காக? சும்மா கேளுங்க, யாருக்காக? உன் வீட்டுக்காருக்க என்னைக்காவது நீ சேலை கொடுத்தனியா? நான் கேட்கறது தமிழ் புரியலையா? உன் வீட்டுக்காரருக்காக ட்ரெஸ் பண்ணியாமா நீ? ஏமா உன் வீட்டுக்காரருக்காக, உன் கணவருக்காக நீ ஆடை உடுத்தினாயா? ஆடை உடுத்துறது யாருக்காக? நகை போடுறது யாருக்காக? மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக. புரியுதா புரியலையா? ஏன் புரியுதா இல்லையா? யாருக்காக? மற்றவங்க. நீ நல்லா தானே இருக்கிற. ஏன் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? சொல்லுங்க, சொல்லிக் கொடுத்தது யாரு? உனக்கு சொல்லிக் கொடுக்கு. நீ இப்படி இருந்தாதான் உன்னை மற்றவங்க மதிப்பாங்க. பார்ப்பாங்க இல்லை, மதிப்பாங்க. உங்களை மதிக்கணும்னா இந்த உலகம் என்ன செய்யுது? சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது? நீ இப்படி தோரணையா போகணும், தோரணையா இருக்கணும். கை நிறைய வளையல் போட்டாதான் உலகம் உன்னை மதிக்கும். லிப்ஸ்டிக் அடிச்சாதான் உன்னை உலகம் மதிக்கும். இருக்கிற முடியை நல்லா சீவிட்டு முன்னால் இழுத்து போட்டாதான் உலகம் மதிக்கும். இதே மாதிரி ஆண்களுக்கு சிலர் கையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான். பொம்பளை மாதிரி அவனும் என்ன செய்கிறான்? இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். சிலர் நான் மனசில் நினைப்பேன், ஏதோ மனநோயில் இருக்கான் போல இருக்கு. சிலர் பாருங்க, சட்டையை நல்லா அழகாக பூட்டி நீட்டாக வரலாம். ஆனால் இருக்கிற சட்டையெல்லாம் திறந்து போட்டுட்டு ஏன்னா காமிக்கணும். இதெல்லாம் மனநோய். நீங்கள் சைக்காலஜியில் நீங்கள் படிச்சீங்களா? இதெல்லாம் இது பண்ணது மனநோய். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் ஆணவத்தை ஜெயித்தார். கை தட்டுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்ட இருந்தா கற்றுக்கொள்ள முடியும்? நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுதுதான் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்த பாதையில் நடந்தார். அல்லேலூயா. ஏவாள் பார்வையில விழுந்தாளா? சொல்லுங்க. இருமாப்பு நிறைந்த பார்வை. சரி, என்னது? கண்களிலே இருமாப்பு, பார்வையில ஆணவம். இதுல அவ விழுந்து போயிட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து, நீங்க நமக்கு பைபிள்ல இருக்கு, அழகா இருக்கு, தெரியும். இயேசு கிறிஸ்து பாலைவனத்துக்கு போனார். ஞானஸ்நானம் பெற்று ஜெபிக்கும்படி ஆவியானவர் கொண்டு போனார். இயேசு கிறிஸ்துக்கு 3 சோதனைகள் வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா? இந்த சோதனையினுடைய தலைப்பு என்ன? சொல்லுங்க. சோதனையுடைய தலைப்பே ஆணவம் தான். இயேசுக்கு ஒரே ஒரு சுபாவம் வந்துட்டுனா போதும், அவர் விலை வச்சிடலாம். என்னது? ஆணவம் வந்துட்டுனா இந்த 3 சோதனையும் பாருங்க. 1, என்ன சோதனை? கல்ல. ஏன்னா நீ யாரு? கடவுளுடைய மகன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவரு என்ன பண்ணாரு? சொல்லுங்க. கடவுளுடைய மகன் என்றால் இந்த கல்லை எடுத்து. இப்போ இயேசுக்கு வந்த சோதனை என்னது? நீ யார் தெரியுமால? சொல்லுங்க, நீ யார் தெரியுமா? உன் லெவல் என்ன தெரியுமா? உன் ஜாதி என்ன தெரியுமா? உன் குலம் என்ன தெரியுமா? உன் வசதி என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எல்லா இடத்துலையும் நசுக்கப்படுவதற்கும் கிறிஸ்தவர்கள் பெருகாமல் போவதற்கும் தடையாக இருக்குது. என்ன சொல்லுங்க பாப்போம்? இன்னைக்கு இருக்கிற ஜாதி பெருமைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் என்ன இருக்குது? எல்லாம் தலையிலிருந்து வால் வர ஜாதி பெருமைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க,
அவர்கள் மத்தியில் காணப்படுகிற ஜாதி பெருமைகள் இன்னைக்கு மற்றவர்கள் மத்தியில் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கவே முடியாம தடைப்பட்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீ நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவிடத்திலே சாத்தான் சொன்னா, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை எடுத்து. ஆனா ஆண்டவர் சொன்னாருங்க, வா மனுஷன் அப்பத்தில் இல்லப்பா, கடவுளுடைய வார்த்தையில வாழக்கூடியவன். நான் கடவுளுடைய மகனா மகளா என்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க யாருக்காகவும் உங்களை நிரூபிக்கணும்னு செய்யாதீங்க, முடிவெடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் சாத்தான் உங்கள் வீட்டுக்கு வரும், ஏக்கா நீங்கள் நினச்சா அந்த காரியம் நடந்துடும், தலையை கொண்டு போய் கொடுத்துடாத. 47 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு கடனாளியாக இருக்கா. பிரைஸ் தி லார்ட். யாராவது சொன்னான்னு சொல்லி எதிலே கையெழுத்த போட்டுறாத. வேலை போயிடும், குடும்பம் போயிடும், வீடு போயிடும். வாழ்க்கையில் அந்த இடியாப்ப சிக்கல்லேருந்து வெளியே வரவே முடியாது. உங்களை விழ வைக்கணும் ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை போதும். ஆனால் சாத்தான் இயேசுட்ட வந்து சொன்னா, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் கல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கதை உனக்கு வேண்டாம், அது நானே அப்பாவும் பார்த்துக்கிறது. கடவுளுடைய வார்த்தையினால் மனிதன் உயர்வார். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஆணவத்தினுடைய சோதனை தான் அது. என்னது? நீர் மேல இருந்து கீழே அப்படின்னா என்ன, நீர் குதிச்சா வானதூர்ல இருந்து நினைச்சுவாங்க காப்பாற்றுவாங்க. சில பேர் சும்மா இருப்பாங்க, சும்மா இருக்கிறதில்ல, புது நன்மையாக வைக்க போகிற பையனுக்கு சிம்பிளாக வைக்க போகிற ஆட பாவி வைக்கிறதே வைக்க ஒரே ஒரு ட்ரிப்பு தான் வைக்க போகிற, நல்ல ஜாம் ஜாம்னு வச்சிரு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, புது நன்மை வச்சுட்டு 10 லட்ச ரூபா கடனாகி போய் உட்காந்துருக்கேன், ஏம்மா சோகத்தில் இருக்கேன்னு கேட்டேன். நானும் பிரியாணி தின்னுட்டு தான் வந்தேன் அவன் வீட்டில். அது சொல்லுது, தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாளுங்க, மொய் பிரியும் நகை பிரியும்னு சொன்னான். கடைசியில் எல்லாம் 101 பிரிஞ்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். வச்ச மயில இப்போ பிரியாது. நீ அன்னைக்கு 1 பவுன் போட்டோன்னா அன்னைக்கு 1 பவுனாக போட முடியும். அன்னைக்கு 3000 ரூபா இருந்துச்சு 1 பவுன். என்னம்மா ஏன்னா நீ அதையே கற்பனை பண்ணிட்டு நினச்சிக்கிற. 3000 ரூபாய்க்கு என் தம்பி வீட்டுக்கு எங்கள் அண்ணனுக்கு செஞ்சேன், 1 பவுன் போட்டேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 60,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு. அல்லேலூயா. அதனால் இந்த மேலே இருந்து குதிக்கிற கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், கடவுளாய் ஆண்டவர் என்ன செய்யாத, சோதிக்காத. மூன்றாவது பாருங்க, எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், என்னைய கும்பிட்டு. ஏன்? எல்லாத்துக்கும் நீ தான்ப்பா அதிபதி, எல்லாத்துக்கும் அதிபதி. இன்னைக்கு இப்படி தான் ஜனங்களுக்கு ஆண்டவரை விட்டுட்டு மந்திரவாதத்து பின்னால் போய் என்ன செய்கிறாங்க, விழுறாங்க. ஏன்னா காசு வந்தால் போதும், ஏன் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அப்பாலே நில்லாத ஓடி போயிரு. இன்னைக்கு நீ சொல்லணும், ஜெயித்தார், ஆணவத்தை ஜெயித்தார், அகங்காரத்தை ஜெயித்தார், சோதனைகளை ஜெயித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல். நமக்கு மாடல் யாரு? எந்த உலகத்தில் உள்ள தலைவர்களும் இல்லை, ஆன்மீக தலைவர்கள் கிடையாது. நான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த உலகம் வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு இங்கே வெளியே காமிக்கிறதுலாம் ஷோ. எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு புனிதர், அந்த புனிதருடைய வாழ்க்கையில் அந்த புனிதருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முறை ஒரு அருட்சகோதரிகள் கன்னியர்லத்தில் ஒரு சிஸ்டர் ரொம்ப தாழ்ச்சி நிறைந்தவராக அவர் கருதப்பட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாரும் வாழும் புனிதர்கள் என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? வாழும் புனிதர். இப்போ இந்த வாழும் புனிதரை பற்றி போப் அன்னைக்கு இருந்து அந்த போப் கேள்விப்பட்டாராம். கேள்விப்பட்டு அவர் பண்ணாராம், எப்பா நீ போய் அந்த அம்மா எப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். உடனே இவர் அங்கேயெல்லாம் போட்டுட்டு அப்போ குதிரையில் தான் போவாங்க. குதிரையில் போயிருக்கிறாரு, நல்ல மழையில் நனைஞ்சி அங்கி வெள்ளை அங்கி எப்படி ஆகிட்டு, சவதியெல்லாம் பட்டு கருப்பாயிட்டு. இவர் அந்த கான்வென்ட்டில் போனார். பெல் அங்கே வாசலில் பெல் மணியை போட்டிருப்பாங்களா, மணி அடித்தார்.
திறந்து கதவை சிஸ்டருக்கு திறந்துச்சு. நேர கால் அங்கேருந்து வரவேற்பறையில் காலை தூக்கி டேபிளில் என்ன செஞ்சார், வச்சு சொன்னார காலை தொடனாராம். இந்த அம்மாவுக்கு வந்துச்சான் கோபம். எல்லாம் என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டிட்டு இவர் ஒன்றுமே பேசலை. குதிரையில் ஏறி போனார். சொன்னார் அது புனிதரில் பேய் தான் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மெல்லாம் புனிதர்களாக எப்போ காட்சி கொடுப்போம்? சிரிச்சுட்டே சொல்லுது. மற்றவங்க பார்க்குறதுக்கு, மற்றவங்க 4 பேர் நம்மளை சுற்றி இருந்தால் நம்ம எப்படி இருப்பேன்? ஜேம்ஸ் பிரதர் எப்படி இருப்பேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். டீ குடிக்க பிரதர் ரொம்ப தாழ்ச்சியானவர். ஒரிஜினல் பின்னால் ஒன்று இருக்குது, அதை சாகடிக்கிறது தான் நானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் புனிதனாகலை, நானும் அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஆண்டவரே, அப்பப்போ உள்ளேருந்து என்ன செய்யுது வேலை ஒன்று வந்துடுது ஆண்டவரே. நான் யாரும் தெரியாதா அப்படின்ட்டு உள்ளேருந்து ஒன்று சத்தம் கேட்குது. என்னம்மா என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு ஒன்று சத்தம் கேட்குது. ஆண்டவரே, இதை சாகடிக்கணும் ஆண்டவரே. என்ன எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்னும் ஜெபம் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. சாகடிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆணவம் உள்ளே இருக்கிற அகங்காரத்தை என்ன செய்யணும்? வெளியே அந்த பவ்யம்லாம் உன்னை காப்பாற்றாது. வெளியே நீ காமிக்கிற ஜோடனெல்லாம் உன்னை காப்பாற்றாது. உள்ளே இருக்கிறதை நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு சாகடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரிகை. எப்படி? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு நற்செய்தி 11:29. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு தெரியுமா? சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, நான் யாரு? எப்பா நான் யாரு? நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? இயேசுன்னு தெரியுறத ஜெபம் சொல்லுவோம். சொல்லுவோம், தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, உம்முடைய இதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றி அருளும். கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இயேசுவே, என்னுடைய இருதயத்தை போல. ஏன் இந்த உலகத்தில் நமக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு மாடல் யாருன்னா, எங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாருமே இல்லை. யாருன்னா இயேசு கிறிஸ்துவே. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னா நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு இளைப்பாறுதல். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? நீங்க யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? சொல்லுங்க, யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? நீங்க ஒரு குருவானவர்கிட்ட இல்லை, நீங்க ஒரு பிரதர்கிட்ட இல்லை, இந்த ஜேம்ஸ்கிட்ட இல்லை, யார்கிட்ட இல்லை. யார்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். ஏன்? உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆணவத்தின் அகங்காரத்துக்கும் அடிபணிகக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். அதில் விழுந்துருவாங்க. ஒரு நொடி பொழுதுல விழுந்துருவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் நிறைந்தவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, தாழ்ச்சி நமக்குள் இருக்கும் பொழுது பாருங்க, ஒன்று என்னன்னா, தாழ்ச்சி என்பது இயேசுடைய சுபாவம். அல்லேலூயா. தாழ்ச்சி என்பது யாருடைய சுபாவம்? நல்ல சொல்லுங்க. தாழ்ச்சி என்பது யாருடைய சுபாவம்? இயேசுவோட சுபாவம் என்னது? நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு போயிருந்தேன். தாழ்ச்சி என்பது யாருடைய சுபாவம்? இயேசுடைய சுபாவம். இப்போ நம்ம பாருங்களேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முன்னால் கொண்டு போய் ஒரு விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை
உங்கள் முன்னால் கொண்டு போய் யாராவது நிப்பாட்டி, ஏக்கா பாருங்க இவளை நாங்கள் சாய் இவெல்லாம் ஒரு மனுஷியா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் இழுத்து கொண்டு வந்து விடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கொம்பு முளைச்சிடும். முளைச்சிருமா? சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? சீ 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 இவளா, இப்படிப்பட்ட ஆள்லாம் என் பக்கத்திலே விடக்கூடாது. சொல்லுங்கள், அப்படி தானே? உடனே ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதிடுவீங்க. எக்ஸ்ட்ரா 2 கதை எல்லாம் எடிட்டிங்லாம் போட்டு நீங்களே கதை எழுதுவீங்களாம்மா? ஆனால் இயேசுவை பாருங்க, இயேசு முன்னால் இயேசு தான், இயேசு நம் கடவுள், எல்லாம் உள்ள இறைவன். அப்பட்டமாக எல்லாத்தையும் பார்க்குறவருக்கு தெரியாதா? ஆனால் அவர் எப்படி இருந்தார்? அவளை பற்றி ஒரு நெகட்டிவாகவும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. நீங்க நல்லா பாருங்க, அவரை இவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு சாமியிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. என்னப்பா இன்னைக்கு இங்க இருக்கிற நான் என்னையெல்லாம் பத்தி நான் என்னையெல்லாம் பத்தி சொல்லணும். என்னைய பத்தி என்ன மாதிரி ஒரு அக்யூஸ்ட் யாருக்குமே கிடையாது. என்னைய பத்தி ஒரு அப்பண்டமான ஒரு படத்தை ஆண்டவர் உங்க முன்னால ஓட விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு பேரும் என்ன செய்வீங்க? ஓடிடுவீங்க. அந்த பெண்ணை பற்றி பேசுறத விட என்னை பற்றி தான் பேசணும். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். என்னை பற்றி ஆண்டவர் ஒரு படத்தை, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அவர் போட்டார்னா இங்கே இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்களே என்னை கல்லெறிஞ்சி கொன்றுவீங்க. ஆனால் நான் பார்க்குறேன், இவர் ஏன் மனத்தாழ்ச்சி உடையவர் தெரியுமா? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னை இவர் நேசிக்கிறார். நான் உங்களை பற்றி தெரிஞ்சு, எனக்கு இந்த டயனாவை பற்றி தெரிஞ்சிட்டுனா, நான் டயனாவை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபுல் டயனாவோடைய எல்லா பிரச்சனை நெகட்டிவ்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா அந்த ஒரு 10 பாத்திரம் கிடக்கு, பாத்திரத்தை விளக்கிட்டு போனேன். ஏம்மா என்ன நாளைக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றுவா பிரதர், ஏய் உன்னை பற்றி எல்லாம் சரியா? இவ்வளவு இப்படிப்பட்டவர்கள் தான் நாம. ஆனால் இவர் ஏன் மனத்தாழ்ச்சி உடையவர்? உன்னைய பற்றி என்னைய பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரா? அம்மா உன்னை யாரும் தீர்ப்பிடலையா, நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஏங்க தீர்ப்பிட வேண்டியவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆட அறகுறைகளை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? எத்தனை பேரை தீர்ப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேர் நம்மளே தீர்ப்புக்குள்ளாக வேண்டியவங்க, ஆனால் நம்ம நிறைய பேரை தீர்ப்பிடுறோம். அவளை பற்றி தெரியாதா, அவளெல்லாம் நாசமாக போயிடணும், நல்லாவே இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கை அவ்வளவுதான், அவளை பற்றி எனக்கு நல்லாவே. உன்னை பற்றி தெரிஞ்சவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை தீர்ப்பிடலைன்னு. நீ எத்தனை பேருக்கு தீர்ப்பிடுற? அதனால தான் அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அவர் மனத்தாழ்ச்சி உடையவர். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு வீட்டுக்கு இயேசு போயிட்டாரு. மத்தேயு வீட்டுக்கு இயேசு போயிட்டாரு. போன உடனே மத்தேயு வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னாங்க? ஐயோ இவர் எங்க போயிருக்கிறார் தெரியுமா? யார் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கார் தெரியுமா? ஆயக்காரனுடைய வீட்டுக்கு சாப்பிட போயிட்டாரு. உங்க போதகருக்கு கொஞ்சம் கூட ஐயோ அவன் தீட்டுப்பட்டவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசு என்ன சொன்னாரு? மருத்துவன் நோய் அற்றவனுக்கு இல்லப்பா, நோய் உற்றவனுக்கு தான் தேவை. எவ்வளவு தாழ்ச்சி பாருங்க. இல்லைப்பா சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, சிலர்லாம் சில வீட்டுக்கு போயிருப்பாங்க. எனக்குலாம் அப்படிங்கல சில பேர் என்ன கொஞ்சம் வசதியானவங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா, ஒரு காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க பின்னாலே நம்ம போவோம். அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வரும், என்னங்க அவங்க வீட்டுக்கு போனீங்க, வேலைச்சிட்டு போகிறா, ஏதோ நாய்க்கு போட்ட மாதிரி 2 பிஸ்கெட்டை போட்டு போட்டி தான். சில சொந்தங்கள் இப்படிலாம் டீல் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு சொல்றாரு, எப்பா மருத்துவ நோய் அற்றவனுக்கு இல்லை, நோய் உற்றவனுக்கு தான் தேவை. அதனால நீ நினைக்கிற மாதிரி நீதிமான் நியாயமான தேடி நான் வரல, பாவிகளை தான் தேடி வந்தார். கை தட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அவர்கிட்ட தான்ப்பா கற்றுக்கொள்ளணும், நம்ம அவர்கிட்ட தான் பாடம் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா,
அப்ப நீங்க நல்ல கவனிச்சு, முதலாவது பைபிள் சொல்கிறது அவருடைய தாழ்ச்சி என்பது அவருடைய சுபாவம். தாழ்ச்சி என்னது? ரெண்டாவது இந்த வார்த்தையை பாருங்க, நீங்கள் தாழ்ச்சியை கடவுள் நமக்கு எதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்காருனா அதுதான் உயர்வின் வழி. சொல்லுங்க, எது தாழ்ச்சி தான் என்னது வழி? ஒரு மனிதன் உயர்வதற்கான வழி என்ன? தாழ்ச்சி. இப்ப இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஒரு நாள் ஒருவன் வந்து ஒரு இளைஞன் சொன்னா, நல்ல போதகரே அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டான். அல்லேலூயா. உடனே இயேசு என்ன பண்ணாரு? எப்பா இந்த ஒரு 50 ரூபா கூட 2 ட்ரிப்பு நல்லா சொல்லுப்பா. நம்ம ஊர் தலைவர்கள் அப்படி தானே இருக்காங்க. கொடுத்த துண்டையே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. காசு கொடுத்து கூவுறதுக்கு நல்ல கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசு சொல்றாரு, எப்பா என்ன பார்த்து ஏன் நல்லவங்கிற? கடவுளை தவிர வேற யாரும் நல்லவர்கள்? ஆண்டவருடைய தாழ்ச்சி அங்கே பாரு. இந்த உலகத்தில் அவர் வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நல்ல போதகரே நிப்பாட்டுப்பா, கடவுள் பிதாதான் நல்லவர், அவரை தவிர வேற ஒருத்தர் நல்லவர் இல்லை. இப்போ இயேசு நல்லவர் இல்லையா? நல்லவரான தெய்வம் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரே ஒருவர் தான் நல்லவர். யாரு? அப்பா பிதா. இன்னைக்கு நமக்கு தெரியணும் உயர்வின் வழி என்ன அப்படின்னா தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க இன்னொரு பாடல் தான், இடியின் மக்கள் யாரு? நீங்க அதான் வேகமாக உங்களுக்கு சம்பவத்தை சொல்லிட்டு போறேன். இடியின் மக்கள்னா யாரு? யாக்கோபும் யோவானும். யாக்கோபு யோவானுடைய தாய் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை. ஆசை, சின்ன ஆசை பெரிய ஆசை. என்ன ஆசை? பெரிய ஆசை. என்ன ஆசை? பெரிய ஆசை தான். என்ன ஆசை? நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது வல பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் ஒருத்தனும். உடனே ஆண்டவர் சொன்னார், ஏ இங்க வா யாக்கோபு, நீ வலது பக்கம், ஏ யோவான் நீ எங்க இடது பக்கம். சொன்னார நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். கவலைப்படாத, ஒரு பெட்டியை அனுப்பி வை, பார்த்து பண்ணிடலாம். ஏன்னா இது இப்போ பெட்டி நடமாடுற காலமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வல பக்கம் இருக்கிறதும் இடது பக்கத்தில் இருக்குன்னு யார்கிட்ட கையில் இருக்கு? தந்தையின் கையில் இருக்குப்பா. இல்லைப்பா அது என்னுடைய இல்லை, கடவுள் பிதாவின் கரத்திலே அது இருக்கிறது. எவ்வளவு தாழ்ச்சி! பேய்கள் வந்து சொல்லுகிறது, நீர் கடவுளுடைய குமாரன், நீர் எங்களை ஒழித்து விடவா இங்க வந்திருக்கிறீர். நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? இன்னைக்குள்ள போதகர்கள்லாம் கொஞ்சம் லேசா நீங்க தலையை ஆட்டிட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். சில பேரை பாருங்க, தலையில வச்சு ஒரே அமுக்கு, நாசமா போ. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னுச்சு, மறந்து போய் தலையை நீட்டிட்டேன், 3 வாரம் தலைவலி விட மாட்டேங்குது. அதெல்லாம் கவனிங்க. நீங்கள் இந்த கீழே விழுந்தாதான் அபிஷேகம்னு நினைக்கக்கூடாது. உருண்டாதான் அபிஷேகம்னு யாரும் தப்பாக உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கடவுளுடைய அருள் அல்ல. அப்படி யாராவது உங்களை ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களை கீழே விழ வைக்கிறதா கடவுளுடைய வேலை. கீழே சில நேரங்களில் சில தீமைகளில் அலைக்கழிப்பு இருக்கும். ஆனால் அதையே சிலர் ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்கிறது? பேய் பேசுறது. உடனே அதை காமிச்சு 4 பேர்கிட்ட வீடியோ பண்ணி இப்படி எல்லாம் திருட்டு கூட்டம் அனுப்பிச்சு இது நடமாடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத கூட்டம். நான் தான் சொல்லுவேன், சில வாலிப பிள்ளைகள்லாம் காமிச்சு அவங்களுக்குள்ள என்ன செய்கிறது, அப்படி ஜெபம் பண்ணும்போது கீழே விழுற மாதிரி. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு திருமணம் முடியணும்ல, அந்த பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படும். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு யோசிக்காமல் இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்கன்னு தெரியலை. நீங்களாம் விழிப்பாருங்க. யாராவது உங்களுக்கு தர, பிரதர் கை எடுத்துங்க பிரதர், போதும் பிரதர், விழுறதா விழ வைக்க வேண்டாமான்னு யார் முடிவு பண்ணணும்? நீ போட்டு என்ன செய்யாத, அபிஷேகம் 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 என்ன செய்யாத. ஒருத்தர் சொன்ன, அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், நானும் முட்டை போட்டு அவன் தள்ளு, அவன் சொல்கிறான் முக்கு, நல்ல முக்கு.
அவன் சொல்கிறான், பிரதர் அவர் தள்ளுறார், நான் பார்க்குறேன் முக்கு அவனை நல்ல முக்கு. இந்த கதையெல்லாம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம். இதெல்லாம் எங்கேயோ இருந்து வருது, உலகத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் யார்கிட்ட வரணும்? உன்னைய தள்ளி தான் உன்னைய கீழே ஆண்டவருடைய தொடுதல் வரும்பொழுது சில பேருக்கு சில அனுபவங்கள் ஏற்படும், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிரியேட் பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏசு எங்கேயுமே சாத்தான பேச விடலை, விட்டாரா? இங்கே இப்போ நிறைய போதவர்கள வேலை என்ன தெரியுமா? பேசு. எந்த ஊரில் இருந்த? துபாயிலேருந்து, விவேகானந்த தெருவிலேருந்து வந்தேன். ஏன் வந்த? அங்கே பக்கத்து வீட்டில் இடம் இல்லை, அதனால் இங்கே வந்துட்டேன். கரெக்டாக சொல்கிறதா பிரதர்? நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்னது? லீலா மாலா. சில கூத்தெல்லாம் உனக்கு தெரியாது. லீலாவா மாலாவா கேட்குறான் அடுத்த கேள்வி. பிரைஸ் தி லார்ட். இயேசு சாத்தானை பார்த்து என்ன சொன்னார்? விரட்டினார், அவ்வளோதான். உடனே இதுக்கு சிலர் விளக்கம் கேட்பான். எங்கே ஒரு மனிதனுக்குள்ளே பேய் இருந்துச்சு, 6000 பேய், லேகியோன். ஆண்டவர் விரட்டினார். அங்கே உட்காந்து அவருக்கு கதை வசனம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கலை. மக்கள் வருகிறத பார்த்த உடனே என்ன செஞ்சார்னா, இயேசு சாத்தானை நினைஞ்சாரு பேசாதன்னு அதட்டினார், விரட்டினார். சாத்தானை வச்சு அவர் சாட்சியத்தை சம்பாதிக்கலை. அப்போ உயர்வின் வழி என்னன்னா தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். தாழ்ச்சியாக இருங்க. குறுக்கு வழியிலலாம் என்ன செய்யாதீங்க. உயர்வுக்கு வழிகளை இயேசுட்ட வாங்க, அவர் சொல்லி தருவார் நமக்கு. அல்லேலூயா. மூணாவது, பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுதுதான் உங்கள் மனதிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தாழ்ச்சியோடு இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் ஆணவப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல, ஆணவப்பட்டு வாழ்ந்தா ஹிட்லர் என்னானா சொல்லுங்க? தற்கொலை பண்ணி செத்தாங்க. ஆணவத்தில் செயல்பட்ட உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஒருத்தன் கூட நிம்மதியா வாழ்க்கைய முடிக்கல. ஆணவத்திலே அகங்காரத்திலே வாழ்ந்த ஹீரோ எத்தனையோ பேர் இப்போ அன்னக்காவடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இளைப்பாறுதலை தேடி எங்கெல்லாமா போறான். எங்கடா வரும்? எங்க வரும்? செய்த பாவமெல்லாம் இருதயத்திலேருந்து என்ன செய்யும்? உன்னை குத்திக்கிட்டே இருக்கும். நீ அண்டார்டிகா போனாலும் சரி, பாதாளத்துக்குள்ளே போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, அது ஒன்றை என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். தாழ்ச்சியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயம் என்னவாகும்தான்? ஆறுதல், இளைப்பாறுதல் அடைகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுடைய இருதயத்தை நீங்க உற்று பாருங்கள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்த அந்த இருதயம் நமக்கு இளைப்பாறுதலை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீ தாழ்ச்சியா இருந்து பாரு, விட்டு கொடுத்து பாரு. நம்ம ஒருத்தரை பத்தி வேகமா அகங்காரத்தில் பேசிட்டோம், தூங்க முடியுமா? சொல்லுங்கம்மா, தூங்க முடியுமா? ஆடா என்ன வேணாலும் சொல்லிருப்போமா அப்படின்ட்டு போனால் தூங்கிட்டு பேசாம நம்ம யாரையும் பற்றி பேசலைங்கும் போது நமக்கு என்ன வரும்? நமக்கு ஒன்றும் பாதிக்காது. நம்மளை எதுவும் பாதிக்க போகிறதும் இல்லை. அது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா உலகத்தோட இளைப்பாறுதல் மட்டும் இல்லை, அது நித்திய இளைப்பாட்சிக்கு, தேவ மகிமைக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்க்கும். கை தட்டுங்கப்பா. 3 காரியம். தாழ்ச்சி யாருடைய சுபாவம்? தாழ்ச்சி உயர்வின் வழி. தாழ்ச்சி இளைப்பாறுதலை கண்டடைய செய்யும். ஆமென். அப்போ தாழ்ச்சி எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம்? இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அக்காவும், ஒவ்வொரு தம்பியும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் நீ தாழ்ச்சி யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? இயேசுகிட்ட கற்றுக்கொள். குடும்பத்தில் தாழ்ச்சியா இருக்கு. கணவன்கிட்ட நான் என்னுடைய மனைவிட்ட நான் தாழ்ச்சியாக இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது குறை வருமா? சொல்லுங்க. என் மனைவிட்ட நான் என்னை தாழ்த்துறதுனால
கண்டிப்பாக எனக்கு ஒரு குறையும் வரப்போறதில்ல. என் கணவர்கிட்ட என்னை தாழ்த்துறதுனால எனக்கு ஏதாவது குறை வருமா? கண்டிப்பாக வரப்போறதில்ல. உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் உங்களை தாழ்த்துறதுனால உங்களுக்கு எதுவும் குறை வருமா? வராது. சொந்த குடும்பத்தில் உங்களை தாழ்த்துங்க, உறவுகள் மத்தியில் உங்களை தாழ்த்துங்க. பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத விட நம்ம தாழ்ச்சியோடு இருந்து பாருங்க. உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தின மனிதர்களை பாருங்கள். தானியேலை பாருங்க, ஞானமுள்ள ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷனை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அகங்காரத்தை செயல்படுத்தினதாக எங்கேயுமே பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அகங்காரங்களை விட்டுருங்க, தாழ்ச்சியை ஆடையாக அணியுங்கள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்த இயேசுவே, என்னுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தை போல மாற்றியார். முழங்கால் படியிடும். உங்கள் உயர்வை நீங்கள் தக்க வைக்க வேண்டுமென்றால் உங்களை தாழ்த்துங்கள். சொல்லுங்க, உங்கள் உயர்வை தக்க வைக்க வேண்டுமென்றால் தாழ்த்துங்கள். கடவுள் உங்களை உயர்த்துவாரா? அந்த உயர்வு உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கணுமா? அப்போ தாழ்ச்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை விரித்துக் கொள்வோம், கண்களை மூடுவோம். 2 கைகளை விரித்து கண்களை மூடுங்க. ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்துட்டோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. பாடுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்ததினா நிலைத்துக் கொண்டோம் ஐயா. நோக்கி பார்த்ததினா நிலைத்துக் கொண்டோம் ஐயா. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. பாடுங்க. ஒப்பு கொடுத்தீரையா. ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையிலே ஆணவம், அகங்காரங்கள், செருக்கு நிறைந்த பார்வை, இருமாப்பின் பார்வைகள், எங்களோடு வாழக்கூடிய உறவுகளை காயப்படுத்தியதற்காக எங்களை மன்னித்தருளும். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நம்மிடத்தில் வந்த இருமாப்பு, ஆணவம், அகங்காரம், அது பார்வையில, வார்த்தையில, செயல்ல எப்படி வெளிப்பட்டது? கணவரை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை, உறவுகளை பாதிக்கும்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நிமிஷம் கேட்டு பாரு. ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? தாவீதுடைய மனைவி மீகாள் தாவீதை ஏளனமா பார்த்தாளாம். ஏன்னா அவளுக்குள்ள அகங்காரம். நான் யாரு? ராஜாவுடைய மகள். நீ யாரு? ஆடு மேய்ச்ச பரிதாபமான ஆளுப்பா. பார்வை, அகங்காரம் அவளுக்குள் செயல்பட்டது. அவளுக்கு கர்ப்பப்பை அடைக்கப்பட்டது. குழந்தை பேர் இல்லை.
நீங்க சில நேரங்கள்ல ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுது தெரியுமா? கடவுள் உனக்கு நிறைய கொடுக்க ஆசைப்படுறாரு, ஆனா நீனே அடைச்சிருந்த. ஆணவம், அகங்காரம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளதும் எப்ப எடுப்பாரு? நீ எப்ப ரொம்ப ஆணவமா இருக்கிறியோ அப்ப உன்ட இருந்து எல்லாம் எடுத்துருவாரு. கடவுள் தான் கொடுத்தாருங்கிறத நீ நம்பிக்கிட்டே இருந்தா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய நாமத்துக்கு நீ மகிமை உண்டாகும்படி வாழ்ந்தானா உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. நீ ஆண்டவரையே விலை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, உள்ளதெல்லாம் போயிரும். கண்களை மூடி யோசிப்பார். நான் எங்கே ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு, தாழ்ச்சியை விட்டு ஆணவத்துக்கு இறை போடுகிறேனோ, எதை வளர்க்கிறேன்? தாழ்ச்சியை வளர்க்கிறேனா, ஆணவத்தை வளர்க்கிறேனா? நான் கடவுளுக்கு அடிமையாக, கடவுளுடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேனா, சாத்தானுக்கு அடிமையாக நான் மாறுகிறேனா? யோசித்துப்பார். கைகளை உயர்த்தி எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர் ஒப்பு கொடுப்போம். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர் நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா. கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே இரக்கம் வை.